தமிழ் டாக்ஸ் லைஃப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம வீட்டுல இருந்து ரோட்டுக்கிற டீ கடை வரைக்கும் எல்லா மக்களும் பேசிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தங்கம் 1,00,000 தொட்டுருச்சு. இனி தங்கம் இன்னும் மேல போகுமா இல்ல இது இறங்குமா, இப்போதைக்கு தங்கத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு மக்களிடத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. தங்க விலை ஏறினதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு அப்படின்னு என்னங்கிறத எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசிடுவோம். முதலாவது காரணம் என்னன்னா, உலகத்துல எங்கேயாவது போர் பதற்றம் வரும்போது, ஒரு பொருளாதாரத்தில் குழப்பம் வரும்போது பங்குச்சந்தையில உள்ள முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்க, பங்குச்சந்தை நம்மளோட நம்பிக்கை போயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, பங்குச்சந்தையை விட்டு வெளியாகி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தங்க விலை ஏற ஆரம்பிச்சிருது. இரண்டாவது காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் போது அங்குள்ள மக்கள் பேங்க்ல உள்ள பணத்தை எடுத்து தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இரண்டாவது, தங்கம் டாலர் தான் வர்த்தகம் செய்யறதுனால டாலர் விலை குறையும் போது மற்ற நாடுகளுக்கு இது மலிவா இருக்கிறதுனாலையும் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிடாங்க. இதனாலையும் தங்க விலை ஏறிடுது. இதனால சர்வதேச சந்தையிலையும் தங்க விலை கிடுகிடுன்னு உயர்ந்துருது. மூன்றாவது காரணம், நம்ம மட்டும் தங்கம் வாங்குறது இல்ல, இந்தியா சீனா போன்ற மத்திய வங்கிகள் தங்கள் இருப்புக்காக தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க. இதனாலையும் தங்க விலை ஏறுது. தங்கம் கம்மியா இருக்கு, வாங்க நிறைய ஆள் இருக்கிறதுனால தங்க விலை ஏறத்தானே செய்யும். நாலாவது காரணம் என்னன்னா, நம்ம ஒரு விசேஷ திருமண பண்டிகை காலங்கள்ல தேவை அதிகரிக்கும் போது நம்ம ஊர் உள்ளூர் சந்தையும் விலை ஏறுது. முக்கியமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை முதலீடோட கலாச்சாரமா தான் பாக்குறாங்க. அதனாலயே தங்க விலை தேவைகள் அதிகரிச்சு ஏற செய்யுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த தங்க விலை ஏன் ஏறுது அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் உள்ள பொருளாதார பயம்தான் இந்த தங்கத்தை விலை ஏற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அதனாலதான் இந்த தங்கம் மஞ்சள் வைரம் போல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தங்கம் இவ்வளவு விலை ஏற்றத்துக்கு பின்னாடியும் நீங்க இந்த தங்கத்துல முதலீடு செய்யறது நல்லதா, இல்ல மியூச்சுவல் ஃபண்டு இல்ல நிலத்துல போல முதலீடு செய்யறது நல்லதா அப்படிங்கறது உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையோடும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.